இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னை கேட்கிற யாவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். வருஷத்தின் முழுவதிலும் நம்மை நன்மையினால் முடிசூட்டி அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகளின் மத்தியிலே எல்லாவற்றையும் மிதித்தெலும்பினவர்களாக இந்த 2022 ஆண்டிற்குள்ளாக நம்முடைய கால்களை பிரவேசிக்க செய்த தேவாதி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 63 அதிகாரத்திலே தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீத பகுதி சொல்லப்படுகிறது. இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார், அந்த காரியங்களை நடப்பித்து விடுவார், இந்த காரியங்களை நடப்பித்து விடுவார் என்பதை பார்க்கிலும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை ஆழமாக நாம் அகலமாக, நீளமாக, உயரமாக நாம் மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்காக பிரகாசிக்க முடியும் என்பதை இந்த சங்கீத பகுதி தெளிவாக நமக்கு உணர்த்துகிறதை பார்க்க முடியும். இந்த சங்கீதம் 63 முதல் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி முதலிலே இந்த வசனத்தை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வனாந்தர வாழ்க்கையினுடைய அனுபவத்திலே கதிரவனுடைய வெறியினால் வறண்டு கிடந்த அந்த வனாந்தரம் போல தோன்றின அவனுடைய வாழ்விலே தண்ணீர் தாகம் என்பது நமக்கு லேசாக தண்ணீர் தாகம் எடுத்த உடனே நாம் வீட்டில் இருந்தோம் என்று சொன்னால், அல்லது வெளியில் இருந்தோம் என்று சொன்னால், அல்லது கடைப்பகுதியில் இருந்தோம் என்று சொன்னால் உடனே தண்ணீரை வாங்கி நாம் பருகி விடுகிறோம். இவர் அந்த தாகத்தை உணர்த்துகிறதற்கே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர் எத்தனை நாட்கள் இப்படி தண்ணீருக்காய் தேடி அலைந்தாரோ, அந்த வேதனைகளை உணர்ந்தாரோ, அதை என் தேவனை தேடுகிறதற்கு இத்தனையாய் நான் வாஞ்சிக்கிறேன் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக தண்ணீர் தாகத்தினால் நாவரண்ட அந்த அனுபவத்திலே இங்கே தாவீதினுடைய ஆத்துமா அங்கு ஜீவ தண்ணீருக்காக வாஞ்சிக்கிறதை இந்த சங்கீத பகுதியிலே வெளிப்படுத்துகிறார். ஜீவ மரத்தினுடைய நிழலிலே அமர்ந்திருக்கவும் ஜீவ நீரோடைகளின் அமர்ந்த தண்ணீரிலிருந்து அவர் தண்ணீரை உறிஞ்சி வாழவும் என்னுடைய ஆத்துமா தாகம் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். உலகம் அவரை வேறறுக்க நினைத்த பொழுது அவரே தேவனை பற்றி கொண்டதின் மூலமாக சாத்தான் அந்த பற்றுதலை முறிக்க எத்தனையோ ஆயுதங்களை பயன்படுத்தியும் சாத்தான் தளர்ந்து போனான் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வலதுகரம் அவரை தாங்கிக் கொண்டே இருந்தது. இந்த பின்னணியில் இருந்துதான் தாவீது இந்த வசனங்களை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என்னுடைய மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. என் ஆத்மாவில் மாத்திரமல்ல, என் மாம்சமும் உம்மை மாத்திரமே வாஞ்சிக்கிறது என்று சொல்லித்தான் நான் பரிசுத்த ஸ்தலத்திலே நான் ஆலயத்திற்கு செல்லும் போதெல்லாம் எப்படி இப்போ வாஞ்சியாக இருந்தோனோ அதே வாஞ்சியோடு கூட தான் நான் வனாந்தர வாழ்க்கையிலும் 2 வாழ்க்கையிலும் உயர்விலும் தாழ்விலும் இப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூடத்தான் நான் உம்மை தேடும்படியாய் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஆண்டவரை தேடுகிற ஒரு வாஞ்சையை ஒரு தாகத்துக்கு ஒப்பிட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாம் அவருடைய வாயிலிருந்து வருகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொன்னது போல நான் விழிக்கும் போது உமது சாயலில் திருப்தியாவேன், படுக்கையில் நான் உம்மை நினைக்கிறேன், ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன் என்கிறார். நான் சமாதானத்தோடு கூட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். வாயின் வார்த்தைகளில் எல்லாம் இருதயத்தின் நிறைவை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேடுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட தாகத்தோடு கூட இப்படிப்பட்ட வாஞ்சியோடு கூட காணப்படுகிறது. அவருடைய தாகத்தை, அவருடைய வாஞ்சையை அவர் எவ்வளவு அழகாய் தண்ணீரற்றதும் விடாய்த்ததும் வனாந்தரமுமான இடத்துல ஒரு மனிதன் தாகத்திற்காக தண்ணீரை தேடி அப்படி அலைவானோ, அப்படி தான் ஒவ்வொரு நேரமும் உங்கள் சமூகத்தில் நான் வாஞ்சித்து வருகிறேன்.
சொல்லுகிறேன், தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் நான் இப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட தான் இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி இந்த உலகம் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்னு சொல்கிறாரு. அவர் ஜீவனை பார்க்கும் உமது கிருபை நல்லதுன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பங்களை, இந்த உலகத்தில் கிடைக்கிற சிற்றின்பங்களை, இந்த உலகத்தில் கிடைக்கிற புகழ்களை, இந்த உலகத்தில் கிடைக்கிற செல்வாக்குகளை தான் பிரதானமாக பேசுது. அனுபவிக்கிறதற்காக இந்த உலகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது. நான் இதை சாதித்து விட்டேன், அதை சாதித்து விட்டேன் என்று புகழ் பெறுபடியாக இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என் வாழ்வில் இவ்வளவு செல்வாக்கை நான் பெற்றுவிட்டேன், நான் இத்தனையாய் ஆஸ்திகளை சேர்த்து விட்டேன் என்று சொல்லுகிற இந்த உலக வாழ்க்கையில் நான் இப்படிப்பட்ட தாகத்தோடு கூட நான் தேடும் பொழுது, இந்த உலக வாழ்வை பார்க்கிலும், இந்த ஜீவனை பார்க்கிலும் நீர் எனக்கு தருகிற மறு உலக அந்த வாழ்வு, அந்த பரலோக வாழ்வு எனக்கு இன்பமானது, எனக்கு இன்பமானது. உமது கிருபை, உங்கள் அன்பினால் அதை எனக்கு தருவீங்களே, அதற்காக என் உதடுகள் உம்மை துதிக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த சங்கீத பகுதியில் அவர் தன்னுடைய தாகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்கு அவருடைய உறுப்புகள் எவைகளெல்லாம் பயன்பட்டது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். தேவன் நீரே என் தேவன், உணர்வுகளை சொல்கிறார். உணர்வுகள், நாடி நரம்பு உணர்வுகளிலெல்லாம் இப்படிப்பட்ட தேவனை குறித்த தாக்கம் அவரை நிறைத்திருந்ததினால, தேவனே நீர் என்னுடைய தேவன், உணர்வுகளில் ஆண்டவரை சொல்லுகிறார். என் ஆத்துமா என் மாம்சம் உங்கள் பிரசன்னத்தை வாஞ்சிக்கும்படியாய் அது துடித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆத்துமா, மாம்சம், கண்கள் உம்மை காண வாஞ்சியாயிருந்து என்று சொல்லுகிறார். உதடுகள் என்று சொல்லுகிறார். மூன்றாம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், உமது வல்லமை உமது மகிமையை நான் கண்டேன், என் உதடுகள் உம்மை துதிக்கும் என்று சொல்லுகிறார். என் வாய் ஆனந்த களிப்புகளினால் என் வாய் துதிக்கும், உதடுகள் துதிக்கும் என்று சொல்லுகிறார். என் கையெடுப்பேன், கைகளை சொல்லுகிறார். நினைவு, என்னுடைய நினைவெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. என் தியானம், நான் படுக்கையில் முழித்து கொண்டா கூட, விழித்திருந்தால் கூட, என் நினைவெல்லாம், என்னுடைய தியானமெல்லாம் உம்மை பற்றினதாகவே இருக்கிறது. அதனால தான் என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. 2021 பார்க்கிலும் 2022 ஆண்டவரை நம்முடைய ஆத்துமா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கும்படியான ஒரு உன்னத அனுபவம் எத்தனையாய். நேற்றைய தினத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு கற்புள்ள ஒரு வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் வெர்ஜினிட்டி என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், என் ஏக்கம், என் தாகம் எல்லாம் உம்மை பற்றினதாகவே இருக்கிறது. என் தாகம் இப்படி தான் இருக்குது. இதற்காக என் ஆத்துமா, என் உணர்வுகள், என்னுடைய மாம்சம், என் கண்கள், என் உதடுகள், என் கைகள், என் வாய், என் நினைவு, என் தியானம், இவைகள் எல்லாமே உம்மையே சுற்றி வருகிறது. ஆண்டவரே, உம்மையே சுற்றி வருகிறது. இப்படிப்பட்ட வாஞ்சையினால், இப்படிப்பட்ட விருப்பத்தினால், இப்படிப்பட்ட தாகத்தினால் நான் இருக்கிறபடியினால் ஆண்டவரே, உமது வல்லமையும் உம்முடைய மகிமையும் கண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவரை இப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட தேடுகிற எல்லாருக்கும் அவரை தேடுகையில் அவர் தென்படுவார். உமது வல்லமையும் உமது மகிமையையும் கண்டேன். உமது வல்லமை, அவருடைய மகிமை நமக்கு, வல்லமை நமக்கு எதற்கு? அவருடைய மகிமையை அவர் எதற்காக வெளிப்படுத்த வேண்டும்? சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து, சாத்தானுடைய நெருக்குதலிலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து மற்றும் மற்ற எல்லா பலவீனங்களிலிருந்தும் தேவன் ஒருவர் தாமே தம்முடைய வல்லமையினால் நம்மை விடுவிக்க முடியும். ஆகவே அவருடைய வல்லமையை நாடுகிறவராக இருக்கிறார். சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து விடுபடணும், சாத்தானுடைய நெருக்குதலிருந்து விடுபடணும், பாவத்தினுடைய நெருக்குதல்களிலிருந்து விடுபடணும், வியாதிகளிலிருந்து மற்றும் பலவீனமான காரியங்கள், என்னை சோர்வடைய செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் என்னை விடுதலையாக்குகிறதற்கு சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது தேவாவியானவர் கொடியேற்றுகிற அந்த வல்லமை எனக்கு வேண்டும். அந்த வல்லமையை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாய் சொல்லுகிறார், உமது மகிமையையும் கண்டேன். மகிமை எதற்கையா? இப்படிப்பட்ட பாவ வாழ்விலிருந்து, இப்படிப்பட்ட நெருக்கமான வாழ்விலிருந்து, இப்படிப்பட்ட சத்ருவின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறும்பொழுது, நான் ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது மற்றவர்கள் பார்க்கத்தக்கதாக என்னிலிருந்து தேவ மகிமை அது வெளிப்படுகிறபடியினாலே அவர்களும் சுவிசேஷ வெளிச்சத்திலே பாவ உணர்வடைந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக தங்களை பரிசுத்தப்படுத்தி வாழ தீர்மானித்து
அவர்களும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வருகிறத நான் பார்க்கும் பொழுது உம்முடைய மகிமையை பார்க்கிறேன். என்னில் வெளிப்பட்ட உம்முடைய வல்லமை மற்றவர்களுக்கு அது மகிமையாய் தோன்றும் பொழுது, இவ்வளோ பெரிய மகிமையுள்ள ஆண்டவரா, இவ்வளோ பெரிய விடுதலை உனக்கு தந்திருக்கிறாரா என்று சொல்லி அவர்களும் பாவ உணர்வடைந்து, அவர்களும் தங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்பு கொடுத்து, அவர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி, அவர்களும் உண்மைக்காக வாழ தீர்மானித்து வரும் பொழுது அங்கே நான் உம்முடைய மகிமையை காண்கிறேன் ஆண்டவரே, அவருடைய வாழ்விலும் உம்முடைய மகிமையை நான் காண்கிறேன் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லிவிட்டு அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாகத்தோடு இப்படிப்பட்ட வாஞ்சையோடு கூட இருக்கிறதில் அவர் அனுபவிக்கிற உன்னத அனுபவங்களை சொல்லுகிறார். உன்னத காரியங்கள் இரவு நேரங்களில் எல்லாம் நான் விழிக்கும்போது படுக்கையிலும் ராஜாமங்களிலும் என் நினைவு தியானம் எல்லாமே உம்மை பற்றினதாக இருக்கிறது. செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். உம்முடைய செட்டைகளின் நிழல் தான் என்னை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கிறது. அதனால் நான் தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டு வாழ்கிறேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறார், ராஜாவோ தேவனில் களி கூறுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உன்னத வாழ்க்கையை, அவரோடு கூட நெருங்கிய ஒரு வாழ்க்கையை இந்த வருஷத்தில் தீர்மானிப்போம். இது நிமித்தமாக அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். அவருடைய வல்லமையை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்மிலிருந்து வெளிப்படக்கூடிய, நாம் அவரை உயர்த்தக்கூடிய அந்த மகிமையை கண்டு அநேகர் உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி அநேகரை நீதிக்குட்படுத்தவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே இதை வாஞ்சித்தோம் என்று சொன்னால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை கிருபைகளையும் ஆண்டவர் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீ. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீ, வறண்ட நிலத்தில் ஆறுகளை